ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்க போகிறோம். ஷாஜி மேத்யூ, இவருடைய சொந்த ஊர் செங்கோட்டையும் புனலூருக்கும் நடுவில் இருக்கிற இடமன் என்கிற ஒரு சின்ன கிராமம், மலை பிரதேசம். அப்பா மேத்யூ, அம்மா பொன்னம்மா, 2 மூத்த சகோதரர்கள், ஒரு மூத்த சகோதரி. ஷாஜி மேத்யூ தான் வீட்டிலே இளையவர். இவர் பிறந்த 4வது நாளிலே இவருடைய சரீரத்தின் மேல் கத்தி வைக்க நேர்ந்தது. மலத்துவாரம் அடைந்திருந்தது. அதை திறந்து விடுவதற்கான ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையில் 14 முறை பலவிதமான விபத்துகளிலும் 10 முறை அறுவை சிகிச்சைகளுக்கும் ஆட்பட நேர்ந்தது. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்பு தேவனுடைய கரமும் கிரியையும் இருந்தது, நோக்கம் இருந்தது. வேதவசனம் சொல்கிறது, ரோமர் 8:28, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. படிப்பிலே அவ்வளவு நாட்டமில்லை. வீட்டிலே ஒரு பெரிய குடும்பம், சொந்தமாக கால்நடைகளும் விளைநிலங்களும் இருந்தது. அதனால் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழும்பி கால்நடைகளுக்கு தேவையான புல் மற்றும் காரியங்களை எல்லாம் சபதரித்து வீட்டிலே வைத்து விட்டுத்தான் இவர்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை. அந்த நாட்களிலே ஈவி ஜார்ஜ் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவரிடத்தில் கண் தெரியாத ஒரு பெண் தீர்க்கதரிசி வந்து இவர்களிடத்தில் ஈவி ஜார்ஜ் ஐயாவினிடத்தில் சொன்னார், நீ புறப்பட்டு கிழக்கு நோக்கி பயணித்து எடமன் 34 என்கிற இடத்துல போய் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அங்கே உனக்காக ஒரு ஓலை குடிசையை ஆயத்தம் செய்திருக்கிறேன். நீ அங்கே போய் குடும்பமாக ஒரு டுட்டோரியல் காலேஜ் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். அப்படி நீ டுட்டோரியல் காலேஜ் நடத்தி கொண்டிருக்கிற 3வது வருடத்திலே ஷாஜி என்கிற ஒரு பையனை உன்னிடத்திலே கொண்டு வருவேன். அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவன் என்னுடைய ஊழியத்திற்கு தேவை. அகில உலகம் முழுவதும் ஒரு பெரிய மிஷனரியாக நான் அவனை பயன்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசனம் சொன்னதை கேட்டு நம்பி இந்த நபர் இவர்களுடைய ஊருக்கு வந்து தனக்கு கர்த்தர் சொன்னபடியே ஒரு கூரை வேய்ந்த வீட்டை கண்டு வாடகைக்கு அமர்த்தி கொண்டார். அதில் முற்றத்தை இனியும் கொஞ்சம் ஷெட்டெல்லாம் போட்டு பெரிதாக்கி அங்கே பேரலல் கல்லூரி நடத்தினார். ஷாஜியும் ஷாஜியினுடைய அக்காவும் அங்கே படிக்க வந்தார்கள். 3 வருடத்துக்கு அப்புறம் ஷாஜி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் வாரியாபுரம் யோனாச்சாயன் என்கிறவருடைய கூட்டத்தில் காலை 3 மணி வரைக்கும் இருந்து பெரிதான கர்த்தருடைய தொடுதலை அனுபவித்து அவர் வீட்டுக்கு கடந்து போனார். சகோதரி முதல் நாள் மாலை 4:30 மணிக்கெல்லாம் போய்விட்டாள். வீட்டில் பெரிய உபத்திரவம் தொடங்கினது. அன்று முதல் இவர் வீட்டிலிருந்து வெளியே இறக்கி விடப்பட்டார். அங்கே இருந்தவர் கருவட்டா என்கிற ஒரு இடத்துல வந்து சர்ச் ஆஃப் கார்டனுடைய பைபிள் கல்லூரி, வேதாகம கல்லூரியில் சேர்ந்து வேதாகமம் படித்தார். அங்கே வந்து தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். திருவல்லாவில் இருந்து மத்தாய் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு நாள் இவர் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து வட இந்திய ஊழியங்களுக்கான ஒரு பெரிய அறைகூவலை அவர் விடுத்த பொழுது ஷாஜியினுடைய இருதயத்தில் உந்தப்பட்டவராய் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் தான் அவரோடு கூட புறப்பட்டு பாம்பேக்கு சென்றார். பாம்பேக்கு போகிற வழியிலும் தொடர்ந்து தன்னுடைய ஊழிய நாட்களிலும் ஏற்பட்ட பல அனுபவங்களை அவர் சாட்சியாய் சொன்னதனுடைய தமிழாக்கத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இவருக்கு எப்பொழுதும் ஆத்ம பாரம் மிகுந்து பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவார். அப்படி ட்ரெயினில் இவர் பயணப்பட்ட பொழுது 3 பேர் ஆந்திர பிரதேசில் ஏறினார். அந்த 3 பேர்களும் மிகவும் திறமை வாய்ந்த கல்வி அறிவுள்ள நாத்திகர்கள் என்று ஷாஜிக்கு தெரியாமல் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வதற்கு முற்பட்ட பொழுது அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஷாஜியை பந்தாடி விட்டார்கள். ஷாஜிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திணறி போனார். தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போய் அந்த ட்ரெயினுடைய ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸில் ட்ரெயினுடைய அந்த கழிவறையில் முழங்கால் படிக்கிட்டார். பரிசுத்த ஆவியானவர் இவர் மேலே வந்து இறங்க, இவர் நாவின் மேல் பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்து திரும்பி வந்து அந்த 3 பேரையும் பார்த்து
ஆனால் நீங்கள் இப்போ என்ன கேள்வினாலும் கேளுங்க என்று சொன்ன பொழுது இவர் அவர்களை தம்முடைய ஆண்டவர் தந்த ஞானத்தினாலே இவர்களை அவர்களுடைய ஞானம் அவமாய் போகத்தக்கதாக அவர்களோடு கூட பேசினார். அதில் ஒருவர் சொன்னார், டாய்லெட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு இந்த ஆள் வேற ஆளாக மாறிட்டான் பார்த்தியா என்று கேட்டார். அப்படி போய் பாம்பேயில் போய் இவர் இறங்கின பொழுது அங்கே வட இந்திய ஊழியங்களுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டது. 3வது வாரத்தில் இவருக்கு மலையாளம் தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. 3வது வாரத்தில் அங்கே இருக்கிற சாப்பலில் இவர் பிரசங்கம் செய்ய வேண்டும். இவருக்கு என்ன பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எழும்பி நின்று ஒரு பாடலை பாட தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த முழு குழுவையும் நிறைத்தார். கிட்டத்தட்ட 35 நிமிடம் இவர்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்த பொழுது இவர்களுடைய நடத்தும் போதகர் வந்து இவர்களை வகுப்புக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார். பின்பு ஒரு நாளும் இவருக்கு இந்தியிலே பிரசங்கிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கவில்லை. பயிற்சி நிறைவு பெற்று காந்திதாம் குஜராத்திற்கு போகும்படியாக ஆண்டவர் இவரை ஏவினார். போவதற்கான பணம் இல்லை. பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுடைய காந்திதாம் இருக்கிற பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களிடத்தில் அனுப்பி வைக்கப்பட்டார். போவதற்கு பணம் இல்லாத அன்றைக்கு பாம்பேயில் ஒரு சபையில் இவர் பிரசங்கம் செய்தார். அதை கேட்டு தொடப்பட்ட ஒரு பெரிய அதிகாரி இவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் நல்ல உணவு கொடுத்து ஒரு கட்டு பணம், அவருடைய மகளும் ஒரு கட்டு பணம், 2 பேரும் சேர்ந்ததை கொடுத்தார். தங்களுடைய காரில் ஏற்றி கொண்டு வந்து காந்திதாமுக்கு போக வேண்டிய டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்து இவரை ட்ரெயினுக்கு ஏற்றி அனுப்பி வைத்தார்கள். காந்திதாமுக்கு வந்தார். அந்த சபையின் போதகர் இவரை குஜராத்தில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு எல்லையோரமாக இருக்கிற பூஜுக்கு இவரை ஊழிய பணிக்காக அனுப்பி வைத்தார். சோம்நாத்திலிருந்து காந்திதாம் வரையும் 100 கிலோமீட்டர். இந்த 100 கிலோமீட்டரில் இவரை தவிர வேறு யாரும் சுவிசேஷ பணியில் ஈடுபட்டிருந்தவர்களே இல்லை. There is no evangelist for 100 kilometers right from Somnath to Gandhidham. அந்த ஊரில் மொழி தெரியாது. ஆனாலும் அந்த இடத்திற்கு பரிசுத்த ஆவியானவரை நம்பி சென்றிருக்கிறார். ஒரு நாளில் இவர் பிரசங்கம் செய்கிறதை பெஞ்சமின் என்கிற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கேட்டுவிட்டு, ஐயா நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க தான் எனக்கு தெரியல. அந்த நாட்களில் பெஞ்சமின் அவர்கள் வீட்டிற்கு போய் இவர்கள் பாஸ்டர் ஜெபிக்க தொடங்கின பொழுது தமிழிலே ஜெபித்து நிறைவு செய்தார். பெஞ்சமினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். மிக அற்புதமான மொழியிலே அவர் அன்றைக்கு ஜெபத்தை தமிழிலே செய்திருக்கிறார். 2 சகோதரர்கள், இனி ஒரு சகோதரர் ஷிபு என்கிறவரும் இவரோடு கூட சேர்ந்து கொண்டார். அந்த நாட்களில் ஆண்டவர் 2 சைக்கிளை கொடுத்தார். அதில் இருந்த நல்ல சைக்கிளை அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இவரால் அந்த பழைய சைக்கிளை ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தர் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரை இடத்துல இடைப்பட்டு இவருக்கு ஒரு நல்ல வாகனத்தை வாங்கி தரும்படியாக ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். பூஜிலே ஒரு மிலிட்ரி கேம்பில் இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு நல்ல வாகனத்தை வாங்கி தரும்படியாக ஆண்டவர் அவருக்கு சொல்லி இவருக்கு ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். நலியா என்கிற இடத்துல ஹரிஷ் என்கிற ஒரு தம்பி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். 2 வேதாகமங்களை தீயிட்டு எரித்தவர் அவர். ஒரு நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது இவரை அவர் பக்கத்தில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே ஏற்கனவே ஒரு சின்ன கூடுகை, ஒரு சின்ன சர்ச் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது. அங்கே இவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஒரு 27 பேர் அங்கே கூடி வந்திருக்கிறார். அங்கே பிரசங்கித்தால் மொழிபெயர்ப்பதற்கு 2 மலையாளிகள் அவர்கள் தயாராக இருந்தார்கள். ஜான், பிரைட் 2 பேரும். எனக்காக நீங்கள் மொழிபெயர்க்க முடியுமா என்று கேட்டபொழுது மிகவும் சந்தோஷமாக 2 சகோதரர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். 27 பேர் அந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இவருடைய இருதயத்துக்குள்ளே சொல்கிறார், இந்த 2 பேரும் உனக்கு இன்று பயன்பட போகிறதில்லை. இவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு எழும்பி நின்று மொழிபெயர்ப்பதற்கு 2 சகோதரர்களையும் அழைத்தா 2 பேரும் ஏதோ காரணத்திற்காக வர தயங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், I was bleeding in my heart. There is an anxiety about who will do the translation. இருதயத்திற்குள்ளே மிகப்பெரிய பாரம், யார் எனக்காக மொழிபெயர்ப்பார் என்கிற ஒரு
பெரிய பாரம். அப்பொழுது ஆண்டவர் அவரை நினைவுபடுத்தினார். நீ பெஞ்சமின் வீட்டுக்கு போன பொழுது தமிழில் ஜெபம் செய்தாய் அல்லவா என்று ஆவியானவர் அவருக்கு நினைவுறுத்தினார். ஜெபம் செய்ய தொடங்கினார். பிரசங்கம் செய்வதற்கு பதிலாக ஜெபம் செய்ய தொடங்கின பொழுது அங்கே கூடி வந்திருந்தவர்கள் அனைவரும் அழத் தொடங்கினார். அழுகை என்றால் அப்படி ஒரு பாவ உணர்வு ஏற்பட்டு அவர்கள் எல்லாரும் பயங்கரமாக அழுகிறார்கள். அப்பொழுது இவர் முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பின்னாடி ஒரு 2 கை இவருடைய இடுப்பு பகுதியில் வைத்து இவரை தூக்கிவிட்டு எழும்பி நின்று ஒரு மிகப்பெரிய பிரசங்கத்தை, அற்புதமான ஒரு கர்த்தருடைய செய்தியை இந்தியிலே பேசியிருக்கிறார் முதல். ஆனால் நிறைவு செய்கிற பொழுது மலையாளத்தில் ஆசீர்வாதத்தை சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். அன்றைக்கு இந்தியிலே பிரசங்கம் செய்ய தொடங்கினவர் தான். பின்பு அவருக்கு அந்த மொழி வசப்பட்டு போனது. ஒரு நாளைக்கு இந்த ஹரிஷும் ஷாஜி மேத்யூவும் ரோஹா என்கிற ஒரு இடத்துக்கு போனார்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் பாலைவனத்தில் இறங்கி நடந்து போக வேண்டும். ஒரு கூட்டம், ஒரு நல்ல ஜனத்திரள் உள்ள ஒரு சின்ன கிராமம் பாகிஸ்தானுடைய எல்லையில் இருக்கிறது. தவித்து போய் ஒரு வீட்டின் வாசலில் போய் ஒரு திண்ணையில் அல்லேலுயா என்கிற ஒரு சத்தத்தோடு கூட போய் அமர்ந்து கொண்டார். உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. இவர் சொன்ன அல்லேலுயாவுக்கு மறு உத்தரவாக உள்ளே இருந்து ஒரு அல்லேலுயா கேட்கிறது. ஒரு நெடுதுயர்ந்த ஒரு மனிதர், பட்டுபா ஸ்வாக் தேவகி ஸ்விதா, பட்டுபா தேவகி ஸ்விதா என்ற ஒரு உயரமான மனிதர், வயதானவர் உள்ளே இருந்து வருகிறார். வந்து இவர்களை பார்த்து ஆற தழுவி கொள்கிறார். சொல்கிறார், 14 வருடங்களுக்கு பின்பு முதலாக ஒரு விசுவாசியை காண்கிறேன் என்று சொல்லி இவர்களை ஆற தழுவி அவர்களிடத்தில் சொல்கிறார். வெளியே அழைத்து கொண்டு போய் ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு சிதிலமடைந்த ஒரு பெரிய கட்டடத்தை காண்பித்து சொல்கிறார், இந்த கட்டடத்திலே தான் எங்களுடைய ராஜா குடியிருந்தார். நான் அவருடைய படைத்தளபதி. வீட்டிற்குள்ளே கடந்து போய் ஒரு பெரிய வாளை எடுத்து கொண்டு வந்து அதை உரையிலிருந்து உருவி அவரிடத்தில் சொன்னார். இந்த வாழ் இரத்தம் தோய்ந்த வாழ் அநேகரை கொன்றிருக்கிறது. அநேகருடைய இரத்தம் சிந்தப்படுகிற பொழுதெல்லாம் என்னுடைய இருதயத்தில் அது வாதிக்க தொடங்கியது. இந்த இரத்தம் பல வருஷங்களாக என்னிடத்தில் முறையிட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாளில் நான் அகமதாபாத் தெருக்களில் நடந்து சென்ற பொழுது ஒரு கிளி தெரியப்பட்ட ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு கிடியன் நியூ டெஸ்டமெண்ட் ரோட்டில் கிடந்தது. அதை எடுத்து நான் வாசிக்க தொடங்கின பொழுது ஒரு வசனம் என்னுடைய கண்களிலே பட்டது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்றைக்கு இந்த வசனம் அவரை ஆட்கொண்டது. அன்று முதல் அவர் தேவனுடைய பிள்ளையாக மாறி போனார். அது மாத்திரமல்ல, அவர் வீட்டுக்குள்ளே கடந்து போனார். ஒரு கட்டு தாள்களை, a bunch of papers, அதை கொண்டு வந்து இவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தார். இது என்னவென்று தெரியுமா? அந்த கிழித்தெறியப்பட்ட அந்த புதிய ஏற்பாட்டினுள்ளே நான் வாசித்த பொழுது இதை எங்களுடைய கச்சு மொழியில் மொழிபெயர்க்க ஒரு ஏவுதல் எனக்கு ஏற்பட்டது. அதில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அப்படி ஒரு புதிய மொழியில் கர்த்தருடைய வேதம் உருவாக ஒரு மனிதனை ஏவினதை இவர்கள் கண்களால் பார்க்க முடிந்திருக்கு. யாரும் போகாத ஒரு பகுதி, 14 வருடங்களாக ஒருவரும் விசிட் பண்ணாத ஒரு ஏரியா தான் ரோஹா. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு இவருக்கு ஒரு நல்ல சபை, ஷாஜி நன்றாக இந்தியில் பேச தொடங்கி விட்டார் என்பதை அறிந்து பூனேயில் இருக்கிற ஒரு சபைக்கு இவருக்கு ஒரு மாறுதல் கொடுத்தார்கள். ஆனால் வருகிற வழியில் ராஜ்கோட் என்கிற ஒரு இடத்துல ஒருத்தருடைய வீட்டில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இவரை வேறு திசைகளுக்கு போகும்படியாக ஏவினார். அப்பொழுது இவருடைய ஓவர்சியர் இவரை பார்த்து, ஓவர்சியர் இடத்துல ஓவர்சியர் அவர்களை அழைத்து ஷாஜி சொன்னார், ஒருவரும் போக விரும்பாத மிக கடினமான
எந்த பாஷைக்காரரிடத்திலும் யாருக்கும் விருப்பமில்லாத தேசத்திற்கு யாராவது தேவைப்பட்டால் என்னை நீங்கள் அங்கே அனுப்பிவிடுங்கள். எந்த மொழியானாலும் பரவாயில்லை, தமிழோ தெலுங்கோ இந்தியோ எந்த மொழியானாலும் பரவாயில்லை, நீங்கள் என்னை அங்கே அனுப்பலாம் என்று சொல்லி அந்த ஓவர்சீர் இடத்துல சொன்ன பொழுது அவர் சொன்னார், அந்தமான் தீவுகளிலே ஊழியம் செய்வதற்கு ஒரு மிஷினரியை தேவைப்படுகிறது. நீ அங்கே போக வேண்டுமானால், உனக்கு கர்த்தருடைய அழைப்பு இருக்குமானால் அங்கே போகலாம் என்று சொல்லி முதலாக பிரயாணப்பட்டு ஹர்ஷவர்தன் என்கிற ஒரு கப்பலில் அந்தமானுக்கு போகிறார்.